சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியில் எடுத்த படங்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு லயோலா காலேஜி நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் எந்த இடத்துல அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம். இந்த நுங்கம்பாக்கத்தில் நெல்சன் மாணிக்கம் ரோடு தான். நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் நேரே வந்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு லயோலா கல்லூரிக்கு வந்து சேர்ந்துடலாம். சென்னையில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரி ரொம்ப பிரபலமான கல்லூரிங்கிறதுனால இந்த கல்லூரிக்கு அட்ரஸ் தேவையில்லை. சென்னையில் எங்கேருந்து கேட்டாலுமே லயோலா கல்லூரின்னா உடனே சொல்லிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னை எக்மோர் வர நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா, எக்மோர் ரயில் நிலையம் வருவதற்கு முன்னாலேயே ட்ரெயினில் பயணிக்கும் போதே இந்த லயோலா கல்லூரியை நம்ம ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டே பார்க்கலாம். இந்த காலேஜ் கடந்து தான் ரயில் எக்மோர் ரயில் நிலையத்துக்கு வந்து சேரும். நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இந்த லயோலா கல்லூரியை நம்ம இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க. 1925ஆம் ஆண்டு இந்த லயோலா கல்லூரியை கட்டி முடிச்சிருக்காங்க. 1925ஆம் ஆண்டு அப்போதைய மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட இப்போதைய சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இந்த லயோலா கல்லூரியை பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த பிரான்சிஸ் பெக்ட்ராம்ங்கிற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தான் கட்டியிருக்காரு. பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியார் பிரான்சிஸ் பெக்ட்ராம் இந்த லயோலா கல்லூரிக்கு உள்ளேயே பிரமாண்டமான கிறிஸ்து அரசர் பேராலயம் ஒன்றையும் கட்டியிருக்காரு. இந்த லயோலா கல்லூரி கேம்பஸுக்கு உள்ளேயே அமைந்துள்ள இந்த கிறிஸ்து அரசர் பேராலயம் சென்னையிலேயே ரொம்ப பழமையான மிகவும் புகழ்பெற்ற பெரிய பேராலயம். இந்த லயோலா கல்லூரிக்கு புதியதாக படிக்க வரக்கூடிய மாணவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்த கிறிஸ்து அரசர் பேராலயத்தில் வந்து வணங்கிவிட்டு தான் காலேஜுக்கு போவாங்க. அதே மாதிரி காலேஜில் பரீட்சை நேரங்களில் எல்லா மாணவர்களும் இந்த கிறிஸ்து அரசர் பேராலயத்துக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு தான் பரீட்சை எழுத போவாங்க. இந்த கிறிஸ்து அரசர் பேராலயத்துக்கு அருகிலேயே கல்லறை தோட்டமும் இருக்குது. இந்த கிறிஸ்து அரசர் பேராலயத்தில் பணியிலிருந்து இறந்து போன பாதிரியார்கள் எல்லாரையுமே இந்த கிறிஸ்து அரசர் பேராலயத்துக்கு அருகிலேயே கல்லறை தோட்டம் அமைத்து அடக்கம் செய்திருக்காங்க. லயோலா காலேஜுக்குள்ள இந்த கிறிஸ்து அரசர் தேவாலயத்தை கட்டி 92 ஆண்டுகள் தான் ஆகுது. இந்த 92 ஆண்டுகளில் இந்த கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் பணிபுரிந்த எத்தனை பாதிரியார்கள் இறந்துருக்காங்க பாருங்க. இந்த தேவாலயத்தில் பணிபுரிந்து இறந்த எல்லா பாதிரியார்களையுமே இந்த தேவாலயத்துக்கு அருகிலேயே அமைந்துள்ள கல்லறை தோட்டத்தில் தான் அடக்கம் செய்திருக்காங்க. இதில் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த பாதிரியார்களும் இருக்காங்க. கிறிஸ்தவ பாதிரியார்கள் இறந்துட்டாங்கன்னா பொதுமக்களை அடக்கம் செய்கிற கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய மாட்டாங்க. பாதிரியார்கள் துறவிகளாக வாழ்ந்ததுனால சர்ச்சுக்கு பக்கத்திலேயே தான் அடக்கம் செய்வாங்க. இந்த காலேஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்து அரசர் பேராலயத்துக்கு அருகிலேயே லூர்து மாதா கெபி ஒன்றும் கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த லயோலா கல்லூரி வளாகத்துக்குள்ளே அமைந்துள்ள இந்த கிறிஸ்து அரசர் பேராலயம் 1930ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து 1933ஆம் ஆண்டு கட்டி முடிச்சிருக்காங்க. பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியார் பிரான்சிஸ் பெக்ட்ராம் அவர் மட்டுமே இந்த காலேஜை உருவாக்கலை. உலகத்திலேயே பெரிய பல்கலைக்கழகங்களாக கருதப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களின் உதவியோடு தான் சென்னையில் இந்த லயோலா கல்லூரியை பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியார் பிரான்சிஸ் பெக்ட்ராம் உருவாக்கியிருக்காரு. UK நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய யூனிவர்சிட்டிகளான உலகத்திலேயே பெரிய யூனிவர்சிட்டிகளாக இப்போ வரைக்கும் கருதப்பட்டு வரும்
ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அப்புறமா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிகளுடைய உதவினால் இந்த லயோலா கல்லூரி கட்டப்பட்டதுனால தான் இன்று வரைக்கும் இந்தியாவிலேயே நம்பர் 1 காலேஜாக இந்த லயோலா காலேஜ் திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜுகளில் இந்த லயோலா கல்லூரி நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க காலேஜுகள்லேயே சென்னையில் இருக்கக்கூடிய இந்த லயோலா கல்லூரி தான் நம்பர் 1 இப்போ வரைக்கும் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களே படித்தா இது மாதிரி ஒரு காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு காலேஜ் தான் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த லயோலா காலேஜ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயேசு சபையை சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியார்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போ வரைக்கும் இந்த லயோலா காலேஜ் இயங்கி வருகிறது. இந்த லயோலா காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற காலேஜுகளை விட மிகப்பெரிய காலேஜ். இந்த காலேஜ் சென்னை சிட்டிக்குள்ள 150 ஏக்கரில் அமைந்துள்ளது. இந்த லயோலா காலேஜ் 1925ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க. இப்போ 2025ஆம் ஆண்டோடு இந்த லயோலா கல்லூரி கட்டி 100 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. சென்னைக்கு வந்து படிச்சுக்கிட்டே அப்படியே சினிமாவில் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிற மாணவர்களும் அதிகமாக இந்த லயோலா காலேஜில் சேருவாங்க. ஏன்னா இந்த லயோலா காலேஜில் படித்த முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் சினிமாவில் பெரிய அளவில் இருக்காங்க. அதுலேயும் இல்லாமல் இந்த லயோலா காலேஜ் நிர்வாகம் மாதத்தில் 2 வாரம் சினிமாவில் பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள், டைரக்டர்கள், பாடகர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து வாரத்தில் 2 நாள் இந்த காலேஜில் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதன் மூலமாக சினிமாவில் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்புகள் இந்த காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்கிறதுனால இந்த காலேஜில் நிறைய மாணவர்கள் சினிமாவில் சேரணும்னு நினைக்கிறவங்க அதிகமான மாணவர்கள் இந்த காலேஜில் தான் சேருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜில் படித்து சினிமாவில் பெரிய லெவலில் இருக்கிற நடிகர்கள், டைரக்டர் எல்லாம் அடிக்கடி இந்த காலேஜுக்கு விசிட் பண்ணி மாணவர்களோட கலந்துரையாடல் பண்ணுவாங்க. இந்த லயோலா காலேஜில் படித்த முன்னாள் மாணவர்கள் சினிமாவில் மட்டும் பெரிய அளவில் சாதிக்கலை. இந்த லயோலா காலேஜில் படித்த முன்னாள் மாணவர்கள் இந்தியாவில் பெரிய பெரிய தொழிலதிபர்களாகவும் இருக்காங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாகவும் உருவாகியிருக்காங்க, ஹைகோர்ட்டு ஜட்ஜியாக இருக்காங்க, இந்தியாவில் ஜனாதிபதியாக கூட இந்த காலேஜில் படித்தவங்க வளர்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டின் கோலிவுட் என்று அழைக்கப்படும் கோடம்பாக்கத்துக்கும் இந்த லயோலா காலேஜுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது. ஏன்னா இந்த லயோலா காலேஜுக்கு நேரு பேக் சைடில் தான் கோடம்பாக்கம் அமைந்துள்ளது. இந்த லயோலா காலேஜில் எடுத்த தமிழ் படங்கள் என்னென்ன என்பது பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம இந்த லயோலா காலேஜில் படித்த முன்னாள் மாணவர்கள் யார் யார் என்பது பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள், மத்திய அரசின் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள், முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் அவர்கள், உலக செஸ் சாம்பியன் விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள், சன் நெட்வொர்க்கின் நிறுவனர் கலாநிதி மாறன் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள், சகாயம் IAS அவர்கள், நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள், நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள், ஆர்யா அவர்கள், தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நடிகர் ஜெயம் ரவி அவர்கள், நடிகர் சூர்யா அவர்கள், நடிகர் சியான் விக்ரம் அவர்கள், நடிகர் விஷால் அவர்கள், இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள், திரையுலகின் சிறந்த ஒளிப்பதிவாளர் KB ஆனந்த் அவர்கள், தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்கள், இயக்குனரும் நடிகருமான SJ சூர்யா அவர்கள், இயக்குனர் K பாக்யராஜ் அவர்களுடைய மகன் நடிகர் சாந்தனு, நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகன் நடிகர் சிபிராஜ், பில்லா பட இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்கள், இளைய திலகம் பிரபு அவர்கள், ராகதேவன் இளையராஜாவின் மகன்களான இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, இசையமைப்பாளர் அனிருத், அப்புறமா தமிழகத்தின் எதிர்கால முதலமைச்சர் இளைய தளபதி விஜய் அவர்கள், சிவகுமார், சரிதா, வினு சக்கரவர்த்தி, சில்க் சுமிதா இணைந்து நடித்த வண்டி சக்கரம் திரைப்படத்தில் வரக்கூடிய தேவி வந்த நேரம் பாடல் இந்த லயோலா கல்லூரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்து அரசர் பேராலயத்தை பேச வச்சு படமாக்கியிருப்பாங்க. வண்டி சக்கரம் படத்தில் வரக்கூடிய இந்த தேவி வந்த நேரம் பாடல் பெரும்பகுதி இந்த கிறிஸ்து அரசர் பேராலயத்தை கவர் பண்ணி தான் படமாக்குனாங்க. வண்டி சக்கரம் படத்தில் வரக்கூடிய இந்த தேவி வந்த நேரம் பாடல் முழு பாடலும் லயோலா கல்லூரிக்கு உள்ளதான் படமாக்குனாங்க. கமல்ஹாசன், நிரோஷா, மாதுரி இணைந்து நடித்த சூரசம்காரம் படத்தில் வரக்கூடிய நீலக்குயிலே சோலை குயிலே பாடல் இந்த லயோலா
காலேஜில் இருக்கக்கூடிய கிறிஸ்து அரசர் பேராலயத்தை பேச வச்சு படமாக்குனாங்க. சூரசம்காரம் படத்தில் வரக்கூடிய இந்த நீலக்குயிலே பாடலும் கிறிஸ்து அரசர் பேராலயத்துக்கு முன்னால தான் படமாக்குனாங்க. சூரசம்காரம் படத்தில் வரக்கூடிய இந்த நீலக்குயிலே பாடல் பெரும்பகுதி இந்த லயோலா கல்லூரியில் தான் எடுத்தாங்க. சிவா மோகினி இணைந்து நடித்த ஈரமான ரோஜாவே திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. ஈரமான ரோஜாவே திரைப்படத்தில் வரக்கூடிய காலேஜி சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே இந்த லயோலா காலேஜில் தான் எடுத்தாங்க. தலைமுறைக்கே பெருமை. அதனால நான் இதை ஏற விட போறேன். எங்க கேளுங்க 55 அல்பம். ஈரமான ரோஜாவே படத்தில் வரக்கூடிய காலேஜி சம்பந்தப்பட்ட முழு காட்சியும் இங்கே தான் எடுத்தாங்க. இல்லடி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாலி தான். இந்த ஈரமான ரோஜாவே திரைப்படத்தில் வில்லன் என்ட்ராகிற காட்சியில் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கிறிஸ்து அரசர் தேவாலயத்துடைய கோபுரத்தை காட்டியிருப்பாங்க பாருங்க. இந்த ஈரமான ரோஜாவே திரைப்படத்தில் நிறைய காட்சிகள் இந்த காலேஜோடைய மெயின் பில்டிங் முன்னால் எடுத்திருப்பாங்க. ஒரு ரூபாய் காயின் இருந்தா கூட ஒரு ஃபோன் பண்ணோம். சாந்தி கிட்ட இருக்காதீ, சிவா கிட்ட தான் இருக்கும். சாந்தி ஓமா இருக்கறியா? சார், உங்களுக்கு சாமுத்திர கலெக்ஷன் தெரியும். எங்களுக்கு ஏத்த ஜோடி நீங்க தான். சிவா மோகினி இணைந்து நடித்த ஈரமான ரோஜாவே படத்தில் வரக்கூடிய கல்யாண தரகரே தரகரே பாடலும் இந்த லயோலா கல்லூரிக்கு உள்ளே அமைந்துள்ள கிறிஸ்து அரசர் பேராலயத்துக்கு முன்னால தான் எடுத்தாங்க. கல்யாண தரகரே தரகரே ஒரு ஜோடி பொண்ணு பாக்குறீங்களா? ஈரமான ரோஜாவே படத்தில் வரக்கூடிய இந்த பாடலும் நிறைய காட்சிகள் இந்த சர்ச்சுக்கு முன்னால தான் படமாக்குனாங்க. கல்யாண தரகரே தரகரே ஒரு ஜோடி பொண்ணு பாக்குறீங்களா? இதே ஈரமான ரோஜாவே படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சி தான். கல்யாண தரகரே தரகரே ஒரு ஜோடி பொண்ணு பாக்குறீங்களா? ஈரமான ரோஜாவே படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இந்த காலேஜிக்கு உள்ளதான் எடுத்தாங்க. பொண்ணு கேட்டா மாட போல ஒட்டுறியே. முரளி ஹீரா நடித்த ஹீராவின் முதல் படமான இதயம் திரைப்படத்தில் காலேஜி காட்சிகளாக காட்டியிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் இந்த லயோலா காலேஜில் தான் அந்த காட்சிகள் எல்லாமே எடுத்தாங்க. யானைக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல சீட் கொடுத்துருக்காங்க பாரு. அந்த காணா டொனேட் பண்ணிருப்பானா? இதயம் படத்தில் வரக்கூடிய காலேஜி காட்சிகள் எல்லாமே இந்த லயோலா காலேஜில் தான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டு ரேக் பண்ணுவாங்க. இவங்க அந்த மச்சான் கூப்பிடுறாங்க. இதயம் படத்தில் காலேஜோடைய என்ட்ரன்ஸாக காட்டியிருக்கிறது சென்னையோடைய மருத்துவக் கல்லூரி என்ட்ரன்ஸை தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த காட்சிகள்லாம் இங்கே தான் படமாக்குனாங்க. பிரதர்ஸ் யாரும் இல்லை, 3 பியூட்டிஃபுல் சிஸ்டர்ஸ். மச்சான் வா மச்சான் உட்காரு. வழி விடுறா மாப்ளக்கு. உட்காருங்க மாப்ள. இதே இதயம் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். என் முதல் தங்கச்சி கண்ணு தெரியாது, என் ரெண்டாவது தங்கச்சிக்கு கால் நொண்டி, என் மூணாவது தங்கச்சி ஊமை. என்ன பார்த்தா மச்சான் முரளி ஹீரா நடித்த ஹீரா பிரபுதேவா ராஜு சுந்தரம் இவர்களின் முதல் படமான இதயம் திரைப்படத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சி போச்சிடா பாடல் லயோலா காலேஜி கேம்பஸ் உள்ளதான் படமாக்குனாங்க. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சி போச்சிடா. இதயம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் நிறைய காட்சிகள் லயோலா காலேஜில் தான் எடுத்தாங்க. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சி போச்சிடா. முரளி ஹீரா நடித்த ஹீரா பிரபுதேவா ராஜு சுந்தரம் இவர்களின் முதல் படமான இதயம் திரைப்படத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சி போச்சிடா பாடல் லயோலா கல்லூரி உள்ளே அமைந்துள்ள இந்த சர்ச்சி முன்னால தான் எடுத்தாங்க. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சி இதயம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலிலும் நிறைய காட்சிகள் இந்த சர்ச்சி முன்னால எடுத்தாங்க. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே
காஞ்சு போச்சுடா. இது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் பார்க்கணும் என நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.